ரேவதி, நாளைக்கு கல்யாண ஊர்வலம் இருக்கான். அதுக்கான ட்ரெஸ் இதில் இருக்கு. அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரி, இப்படி வை. ராஜா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ்? என்ன சொல்லு? அது கையில மெஹந்தி வச்சிருக்கிறதுனால போன் எடுத்து பேச முடியல. தப்பா எடுத்துக்கலன்னா போனை கொஞ்சம் எடுத்து. போன் எடுத்து இப்போ நீ போன் பேச முடியாது, அப்புறமா பேசுறேன்னு சொல்லவா? அது வேண்டாம். அப்படி சொன்னா அவங்க வேற மாதிரி எடுத்துப்பாங்க. வேற என்ன பண்ணும்? இந்த போன் எடுத்து என் காதல கொஞ்சம் வைக்கணும். ஹே ஜெயந்தி, எப்படி இருக்க? என்ன இது சிலம்பம் இவ்வளவு க்ளோஸா நிக்கிறான்? ரேவதி என்னடானா சிரிச்சு சிரிச்சு பேசுறா. இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா என்ன பண்றாங்க? நம்மால சிலம்பம் ரொம்ப கண்ட்ரோலா நாளாச்சே. இது எப்படி சாத்தியம்? ஒன்னும் புரியலையே. ஒருவேளை நம்ம காண்றது கனவா? நிஜம்தான். ஆஹா, சரிடி, பேசிட்டேன். கட் பண்ணிடு. என்னாச்சு? விக்கல் வருது. தண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுக்கறியா? கையெல்லாம் மெஹந்தியா இருக்கு, அதான். போதும், தேங்க்ஸ். அப்புறம் பீடா போட்டுட்டு மணமக்களை வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் கிஃப்டையும் வாங்கிட்டு போயிடு. அடடே அடடே, அப்படிங்களா மேடம்? அப்படியே எவ்வளவு மொய் செய்யணும்னு சொல்லுங்க. 5 லட்சமா 10 லட்சமா சொல்லுங்க, சிறப்பா செஞ்சிருவோம். சாரி சிவனாண்டி, ஏன் தகுதிக்கு ஈக்குவலா இல்லாதவங்க கிட்ட நான் மொய் வாங்கறதே இல்ல. அதனால வர எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு ஒரு தாம்பூல பையோட சில்வர் பாத்திரம் தருவோம். அத மறக்காம வாங்கிட்டு போயிடு. நாளை பின்னால எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறப்போ அத வச்சு பிச்சை எடுக்க வசதியா இருக்கும். என்ன மாமா, அத்தா அவனை போட்டு நார் நாரா கிழிக்கிறாங்க. என் பொண்டாட்டிக்கு பேச சொல்லி தரணுமா என்ன? இட்ஸ் a fantastic family. சாமுண்டீஸ்வரி, நீ நல்லா பேசுற. பொம்பளைங்க எப்பவுமே நல்லா வாய்க்கிலேயே பேசுவீங்க. ஆனா நான் ஆம்பளை. பேசுறத விட செயல்ல எல்லாத்தையும் காட்டுறவன். ஓ, அப்படியா? ஆமா சாமுண்டீஸ்வரி, நாளை காலையில கண்டிப்பா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வருவேன். அப்போ உனக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும். அதுதான் நான் உனக்கு தரப்போற கிஃப்ட். அப்படியா? நீ எனக்கு அதிர்ச்சி தரப்போறியா? நான் உனக்கு ஒரு அதிர்ச்சி தரப்போறேன். அத பார்த்து நீ எப்படி ஆடி போய் நிக்க போறேன்னு மட்டும் பாரு. அதையும் பார்த்துருவோம். என்ன மாமா, மாறி மாறி அதிர்ச்சி காத்திருக்குன்னு சொல்லி நமக்கு அதிர்ச்சி கொடுக்கறாங்க. கல்யாணத்தப்ப அப்படி என்னதான் நடக்க போகுது? ஒன்னும் புரியலையே.
அதான் எனக்கு ஒண்ணும் புரியல மாப்பிள. ரேவதி கல்யாணத்தை வச்சு ஆளாளுக்கு திட்டம் போடுறாங்க. என்ன நடக்க போதோ? மாமா, எது நடக்குதோ இல்லையோ, நாம நினைச்சது மட்டும்தான் நடக்க வேண்டும். ரேவதி கழுத்தில் கார்த்தி தான் தாலி கட்ட வேண்டும். அது மட்டும்தான் நம்மளுடைய சிந்தனையும் செயலாகவும் இருக்க வேண்டும். ஆமா மாப்பிள, அதான் எனக்கும் முக்கியம். கரெக்ட். எப்படியாவது ரேவதிக்கு கார்த்திகை கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டோம்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வெரி குட். அக்கா எதுக்கு கோயிலுக்கு டிரைவர் கூட இல்லாம வரணும்? அவ்வளவு சீக்கிரட்டா கோயிலுக்கு யார பார்க்க போறா? இந்தாங்க. வா சாமுண்டீஸ்வரி. சொல்லு, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன பார்க்கணும்னு சொன்னேன்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சாமுண்டீஸ்வரி. உன் சுய அறிவோட எல்லாம் செய்யறியா இல்ல ஏதாவது கன்ஃபியூஷன்ல இருக்கியா? நீ எதை சொல்ற மல்லிகா? அந்த மகேஷுக்கும் மாயாவுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு நான் சொன்ன பிறகும் நீ ஏன் இன்னும் கல்யாண ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்க? அந்த கேடு கிட்ட மாயாவுக்கு ஏன் ஹாஸ்பிட்டலையே அபார்ஷன் பண்ணிருக்கேன்னு சொன்ன இல்லையா?